சொல்லதிகாரம் தொடர்கிறது. த்ரிஷாம், இடைவேளைக்கு முன்னாடி சில சினாரியோஸ் எல்லாம் சொன்னாங்க. இதுக்கான வாய்ப்புகள் என்னவா இருக்கு? இது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டிவா இருக்கிறத நாம டிஸ்கஸ் பண்றோமா, இல்லை அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஸ்பெகுலேட்டிவ் தான் சார். நான் ஒரு சினாரியோ சொல்றேன். என்டிஆர் தானே சார் விஜய்க்கு வந்து மென்டார். ஆமாம், என்டிஆர் வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணம். இதே மாதிரி டிலே பண்ணும்போது எல்லா எம்எல்ஏயும் கூட்டிட்டு டெல்லிக்கு போய் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி பரேடு பண்ணாரு இல்லையா? பண்ண வேண்டாம், அப்படி பண்ண போறோம்னு சொன்னாலே போதும். இன்னைக்கு ஒன்றும் மோடி அரசாங்கம் அது மெஜாரிட்டி அரசாங்கம்லாம் கிடையாது சார். அவங்களுக்கும் மொத்தம் அடுத்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு இடையில ஃபியூ சீட்ஸ் தான் டிஃபரன்ஸு. பயந்துருவாங்க. ஆல் இண்டியா ஓபினியனுக்கு பயந்துருவாங்க. பயப்பட மாட்டாங்களா? எல்லாம் நினைச்சதெல்லாம் செஞ்சுருவாங்களா அவங்க? அது எப்படி முடியும்? போக வேண்டியதான். சரி, இதில் உரசல் வேண்டான்னு தவிர்க்க கூடாது. இங்கே இப்படிதான் இருக்கும். இந்த ஆளுநர்கள் இப்படிதான் செய்வாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. அப்படின்னா ஆளுநருக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இது வழி. நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விஜய்க்கு அழைப்புதல் வரலையா, நாளை காலையில வந்து நாங்கள் டெல்லிக்கு போறோங்க சொல்ல வேண்டியதுதான். அதுல என்ன இருக்கு? ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், ஒரு மூத்த வழக்கறிஞரை விட்டு மென்ஷன் பண்ண வைங்க. அப்படித்தான் சார் செய்யணும் இவங்கள. அப்படி செஞ்சாதான் அவங்க பயப்படுவாங்க. சரி, தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் அமைதியாக ஆட்சி நடத்த முடியாது. 5 வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களா ரவியை வச்சுக்கிட்டு. இப்போ இவர் 1/2 ஏக்கர் கொஞ்ச நாள் இருப்பாரு, இன்னொருத்தர் வந்துருவாரு. இன்னொருத்தர் வந்துனாப்புல என்ன நியாயமா நடந்துட போறாரு? எல்லாத்துக்கும் தொல்லை பண்ணுவாங்க. ஆளுநர் உரையில நியாயமா நடப்பாங்களா? இது வரைக்கும் எங்க சார் நியாயமா நடந்திருக்காங்க 5 வருஷமா? ஆளுநர் மாளிகையில் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு கோர்த்து காட்டினாரு வித்யாசாகர் ராவ்? அப்படிதான் இருப்பாங்க ஆளுநர்கள். அவங்க மக்களுக்கு விசுவாசமானவர்கள் இல்ல, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு விசுவாசமானவர்கள். அப்படிப்பட்ட ஆளுநர்களை வழிக்கு கொண்டு வரணும்னா நீங்க வந்து சாம பேத தான தண்ட முறையை கையில் எடுக்கணும். ஓகே, அது ஒரு நீதிமன்றத்தை அணுகிறது ஒரு முறை. அது வாய்ப்பு அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஷபீர் ஒரு விஷயம் குறிப்பிடல, டெல்லி போக வேண்டியதானே? டெல்லி போய் பரேட் பண்ண எம்எல்ஏக்களை. காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்த ஒரு வரி தான் இதுக்கெல்லாம் சிக்கலா மாறி இருக்குமோன்னு ஒரு அப்சர்வேஷன் சொல்றாரு. நீங்க வந்து அடுத்தடுத்த தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணியை அவங்க வந்து கட்டியமைக்கிறாங்கங்கும் போது இது எல்லா பக்கத்துல இருந்துமே பாஜக, திமுக, அதிமுக எல்லோருக்குமே அது வந்து ஏற்புடையதாக இருக்காது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இதை வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு அவர் ஒரு பார்வை வைக்கிறாரு. சார், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகுச்சுன்னா பிஜேபிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன காரணம்னா அவங்க வந்து தாவேகா கூட்டணியில் போய் ஒன்றும் சர்வைவே பண்ண முடியாது. ஃபுட்பிரிண்ட் என்ன சார்? தாவேகா ஃபுட்பிரிண்ட் மோஸ்ட்லி அர்பன் ஏரியாவில் இருக்குது. நடக்க போகிறது ரூரல் உள்ளாட்சி தேர்தல் முதல்ல வரப்போகுது. தாவேகாவோட கூட்டணி வச்சு காங்கிரஸ் கட்சி பெருசாலாம் ஒன்றும் செய்ய முடியாது. பிஜேபிக்கு அது நல்லா தெரியும். பிஜேபியாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே வந்து பாலிடிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். நேஷனல் பார்ட்டிக்கு இங்கே பெரிய இடங்கள் கிடையாது. அப்போ நேஷனல் பார்ட்டி எடுக்கிற முடிவு பிழையான முடிவு. ராகுல் காந்தி ஒளிஞ்சாடுறான்னு நினைப்பாங்க பிஜேபியில். இந்தியா கூட்டணி ஒழியுது இல்லை, பிஜேபிக்கு அது அட்வான்டேஜ். ஸோ அவங்க மகிழ்ச்சி தான் அடைவாங்க. பட் நீடல் பண்ணுவாங்க, ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு குத்து வந்து இப்போ விழுந்திருக்கு. போக போக பல குத்து வரத்தான் செய்யும். விஜய் வந்து இது சினிமா ஷூட்டிங் நினைக்க கூடாது. இது ஃபைட்டு, அரசியல் ரீதியான சண்டை, யுத்தம். இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் வந்து அவரோட ஒரு பௌருஷத்தை காட்டணும். ஓகே, ரைட். ஷபீர், இது அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களை ஹோல்டு பண்ணுறதுல அவங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கா? ஏன் ரெசார்ட் அப்படின்னு ஒரு கேள்வியை சுமந்து வச்சிருந்தாரு. அதில் ஒன்றும் சிக்கல் இருக்காதானே? ஏன்னா அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மாதிரி ஒரு 108 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும்போது உங்களால் மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கட்டாயம். நீங்கள் அதை வந்து பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதே ஒரு 125 வந்திருந்தாலும் பண்ணி ஆகணும், 140 வந்தாலும் பண்ணி ஆகணும். அதுக்கான வாய்ப்புகளும் அந்த சினாரியோ இருக்குங்களா? அங்கிருந்து போச்சிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட வந்து உங்களுக்கு அது நடக்கல அப்படின்ற எந்த உத்தரவாதம் இருக்கு? நீங்க சொல்ல வந்தது சொல்லிடுங்க. ஒருத்தர் காணோம், அதான் சொல்ல வரீங்க. ஒருத்தர் காணோம், 2 பேர் போன் எடுக்கல, திடீர்னு அவர் வந்து பேட்டரி லோ ஆச்சுன்னா கூட, நம்ம பேட்டரி போய் போன் டெட் ஆச்சுன்னா கூட பக்குன்னும். இது எல்லாமே அவங்க வந்து ஒரு டீம்ஸ் எல்லாம் போட்டு இந்த சினாரியோஸ்ல அவங்க வந்து நிச்சயமா அவங்களுக்கான ஹோல்டு எடுக்க வேண்டியது அவசியம். ஒரு கட்சி தன்னுடைய எல்லா விதமான இதையும் பயன்படுத்தி அவங்க வந்து நீங்க வந்து நியூ இந்தியால ஓல்ட் இந்தியால நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மேண்டேட் என்ன இருக்குன்னு பார்த்து இது பண்ணுவாங்க. நியூ இந்தியால நீங்க மக்கள்கிட்ட எலெக்ஷன் ஃபைட் பண்ணி நீங்க ஜெயிச்சு வந்தா கூட அந்த நியூ இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு மேண்டேட் தேவைப்படுது.
அது பாஜக வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்கன்னா உடனே கவர்னர் கூப்பிட்டு இப்ப நீங்க கருத்து சொல்லவே இல்ல ஷபீர், இதை வந்து அவர் கணிச்சிருக்க மாட்டாரா? திரு விஜய் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து தெளிவா காங்கிரஸோட தான் அவர் கூட்டணிக்கான அப்ரோச் எடுக்கிறாரு, அல்லது காங்கிரஸோடு இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் அப்ரோச் இருக்காரு. அவர் வந்து இப்ப அதிமுகலேயே வெளிப்படையா நாங்க ஆதரிக்க தயாராக இருக்கிறோங்கிற ஃபீலர்ஸ்லாம் அவருக்கு போயிருக்குது. ஆனா அதை அவர் வந்து எடுத்துக்கிட்டாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப இது வரும்போதே, காங்கிரஸ் வரும்போதே என்னென்ன சிக்கல் வரும்னு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அவரை விட காங்கிரஸுக்கு தெரியுமே. அதெல்லாம் தெரியுது சார். இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் சார். they are ready to fight. இதுல ஆட்சியா அமைக்க விடல அப்படின்னா கூட they are ready to go for re-election. அதுதான் வந்து சரியா. அந்த சூழலை முதல்ல எல்லா கட்சிகளுமே விரும்புமான்னு தெரியல. இப்ப அதுதான் பிரச்சனை. எல்லா கட்சிகளும் பயப்படுறாங்க. இன்னொரு தேர்தல் போறத ஏன்னா பல கோடி ரூபாய் எல்லா கட்சிகளும் செலவு பண்ணிருக்காங்க. நம்பர் 5000 கோடி இவங்க, 5000 கோடி அவங்க சார் சொல்றாங்க. நீங்க ஒரு தாவேகா வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அமைச்சரை தோற்கடித்தார். 4.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அங்கேயும் செலவு நடந்துச்சு. நம்ம பேசணும், எல்லாத்தையும் ஃபேக்சுவலா பேசணும். ஆமா, ஆர்கே நீங்களும் வந்து அதுல வந்து இப்ப நம்ம பேசல எங்கெங்கெல்லாம் இங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல் இருக்கும், அங்கேயும் தொகுதிகள்ல லார்ஜ் ஸ்கேல் நடந்துச்சு. இங்க வந்து இன்னொரு கோடி ரூபாய் எலெக்ஷனை யார் சார் ஃபேஸ் பண்ண முடியும்? ஆமா, சார் 2 crores வேணும் சார். எலெக்ஷனுக்கு செலவே பண்ணலைனாலும் சும்மா டீ செலவு, கேம்பெயின் செலவு, வண்டி செலவு 2 கோடி வேணும் சார். இன்னைக்கு இருக்கிற சிலிண்டர் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு டீ வந்து 15 ரூபா, ஒரு நாளைக்கு 20 டீ குடிப்பாங்க எல்லாரும். 2 கோடி ரூபாய் இல்லாம எப்படி செய்ய முடியும்? அப்ப எப்படி தாவேகாவோட கடைசி கட்ட வேட்பாளர் எப்படி வந்து அந்த 2 கோடி கடன் தான் வாங்கியிருப்பாரு? அப்போ என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இது நிக்குது. இது எவ்வளவுக்கு எவ்வளவு இது டிலே ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது தாவேகாவுக்கும் சிக்கலாக மாறக்கூடும். அதே போல வேற பெர்முடேஷன் காம்பினேஷன் இவங்க ஒர்க் பண்றாங்க. தாவேகா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. வரவே விடக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணும். இந்த 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு பண்ணாதான் உண்டு. அது வந்து ஆர்கே சார் வந்து ஏதோ சொல்றாரு, நடக்குமா? இதுல என்ன நடந்துச்சுன்னா நேத்து வந்து ஒரு பெரிய செய்தி வந்து கசிய விடுறாங்க. சிவி சண்முகமும் இவரும் யாரு வேலுமணியும். நம்ம ஷியாம் சார் அவங்க வேற ஒரு நிகழ்ச்சி போக வேண்டியிருக்கு. சார் உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணிட்டு நீங்க விடைபெற்றலாம் சார். இல்ல சார், திமுக அதிமுக சேர்றதுங்கிறது கற்பனை சாத்தியம் சார். காரணம் என்னன்னா, ஒரு ஏற்கனவே வந்து ஒரு டியோபோலியா இருந்த ஒரு மாநிலம் இது. இது பைபோலார் கிடையாது. 2 கட்சி இருந்தது, ஒன்னு ஆளுங்கட்சி இன்னொன்னு எதிர்கட்சி. அவங்க 2 பேருமே ஏதாவது ஒரு வகையில சேர்ந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. கற்பனையில பேசுறோம், வாய்ப்பே இல்ல. 3வது கட்சியா வந்துருச்சு தாவேகா. அவங்க ஏற்கனவே அவசர ஆம்புலன்ஸ் மாதிரி 108ங்கிற நம்பரை வச்சிருக்காங்க. 108 நம்பரை என்னடா இது அவசர ஆம்புலன்ஸ் நம்பர் மாதிரி 108ல வந்து நிக்குதுன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். அப்ப இதெல்லாம் வரத்தான் செய்யும், இதை எதிர்பார்க்கணும்ன்றதா. தாவேகா வந்து இப்போ வந்து அவங்க ஃபைட் அவுட் பண்ணணும் சார். விஜய் ஃபைட் அவுட் பண்ணி எத்தனை பேரை வீழ்த்துறாரு சினிமால. பண்ணுவார் சார், ஃபைட் அவுட் பண்ணுவார். பண்ணாம எங்க போறாரு? இதை வேடிக்கை பாக்குறாங்க. ஷபீர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் எனக்கு ஓகே தான். ஜனநாயக விரோதமான செயல் நடக்குது, அதை கண்டிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கண்டிப்பா சபீர் சொல்றது 100% ஒத்துக்கறாங்க. ஓகே ரைட். ஆர்கே, இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஏதோ அதிமுக பிறந்த மாதிரியும் சிவி சண்முகம் பேசிக் கொண்டிருக்கிறார், வேலுமணி பேசி காலையில இருந்து அது பெருசா இருந்தது. இதுதான் எடப்பாடியை வந்து கடுப்பாகுது. சிவி சண்முகம் பேசவில்லை என்று அவர் நண்பர்களோட சொல்லியிருக்கிறார், வேலுமணியும் சொல்லியிருக்கிறார். அப்போ எடப்பாடியே ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது. சரி, உனக்கு என்ன அவ்வளோ நேத்து வந்து நபர் வந்து இவ்வளோ மேட்டர் வந்து நீ கசிய விடுறையே, அப்ப நான் செய்ய மாட்டானுங்க. அந்த ஒரு அதிமுகவுக்குள்ள குழப்பம் உருவாக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் அதை கவுண்டர் பண்றேன். நான் அதை கவுண்டர் பண்றேன், நான் லெட்டர் ப்ரிப்பேர் பண்றேன், நான் எம்கேஎஸ் கூட பேசுறேன். அவரு சப்போர்ட் கொடுக்கறது இல்லாத வேற விஷயம். இட்ஸ் a different thing altogether. இன்னைக்கு கூட நைட் போய் சந்திக்கிறாரு கூட இருக்கிறாருன்னு பேச்சு வருது. அப்போ பிரச்சனை இதுதான். இல்ல யாரை சந்திக்கிறாங்க? இபிஎஸ் வந்து ஸ்டாலினை சந்திக்கிறாருன்னு பேசி வருது. அப்ப இப்படி எல்லாமே வந்து ஏன் அவர் இது வந்து பேசக்கூடாது? நான் எதுவுமே சொல்லல. நான் வந்து இது எல்லாமே இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத விஷயங்கள் நான் கேட்கிறேன். அதான் நான் கேட்கிறேன், அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. இப்ப கூட இன்னொரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்போம், நான் சொன்னேன் இது வந்து 3-4 பேருக்கு தான் அந்த மேட்டர் நடக்கிறதே தெரியும். பாக்கி எல்லாருமே வந்து கற்பனை உலகத்தில் ஒவ்வொன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். நடுவில் ஒரு பாஜக காரருக்கும் தெரியும். இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. தமிழகத்தை சார்ந்த ஒரு பாஜக காரருக்கு தெரியும். ஆர்கே சாரோட பக்கத்துல உட்கார்ந்து ஷோ பண்ணா பக்கு பக்குன்னு நிமிஷத்துக்கு 2 நியூஸ்
போடுறாரு, நமக்கு வந்து ஷோ முடிச்சிட்டு போவோம் அப்படின்ற ஒரு பயம். இல்ல இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, திரு விஜய் இன்னைக்கு ஆளுநரை பார்த்து கடிதம் கொடுத்தாரா, என்னவா அது இருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச வகையில்? அதுல என்ன ஆளுநர் மாளிகை, அதுல இப்போ வந்து லீகல் ஒப்பீனியன் அதெல்லாம் போறாங்க, என்ன நடந்தது இன்னைக்கு அங்க? நார்மல் ப்ரொசீஜர், அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க போய் சந்திக்கிறது, அதான் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து அவர்கள் சந்திக்கிறதுக்கு நார்மலான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் இவங்க புதிதாக இமெயில் அமைச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருகிறது. அது என்னன்றது ஆளுநர் சைடோ இல்லை இவங்க சைடோ வெரிஃபை பண்ணணும். ஸோ இமெயிலாம் அமைச்சிருக்காங்க அப்படின்றது, அந்த இமெயிலில் வந்து இதற்காக தான் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷனும் சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்றது தான் கேள்வி வாயில நமக்கு தெரியுது. சரி, ஆனால் இதை தாண்டி அவங்க அங்கே போய் பேசும்போதும் அவங்க கொடுத்த லெட்டரும் சஃபிஷியண்டான இன்ஃபர்மேஷன், நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு ப்ரோஃபார்மா கொடுத்துட்டா போதும்.